வணக்கம் பிள்ளைகள். ஜியோ மாஸ்டர் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய காணொலியானது தரம் 6 வரலாறு பாடத்துல தேர்ச்சி 2 பகுதியில ஆதி மனிதன் என்ற பகுதி காணப்படுது. இந்த பகுதியில இன்றைக்கு நம்ம பார்க்க போற பகுதி ஆதி மனிதனுடைய தோற்றம், அதாவது மனிதனுடைய தோற்றம், அவனுடைய பரம்பலம் என்ற பகுதியை நம்ம இன்றைக்கு பார்க்க போறோம். அந்த வகையில பார்க்கும்போது பிள்ளைகள், முதலாவது மனிதனுடைய திறன்கள், சரி, ஏனைய விலங்குகளை விட மனிதன் எவ்வாறு வேறுபட்டு இருக்கிறான் என்றது மனிதனுடைய திறன்கள் என்ற பகுதியிலையும், அடுத்த மானிட பரிணாமம், மனிதன் எவ்வாறு வளர்ச்சி அடைகின்றான், அதாவது குரங்குல இருந்து மனிதன் வளர்ச்சி அடைகிறான் என்று சொல்றான், அப்படி மனிதன் எவ்வாறு தன்னுடைய மானிட பரிணாமம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கின்றதையும், மனித இனங்கள், அதாவது மனித இனங்கள் நாடுகளுக்கு நாடு எவ்வாறு வேறுபட்டு காணப்படுகின்ற விடயத்தையும் இன்றைய காணொலியில நம்ம காண இருக்கின்றோம். சரியா பிள்ளைகள்? அந்த வகையில பார்க்கும்போது மனிதன் இயற்கையோடு இணைந்த ஒரு விலங்கு ஆவான். அதாவது பூமியில ஏனைய நிறைய விலங்குகள் காணப்படுது. அப்படி மனிதனும் ஒரு விலங்காகத்தான் காணப்படுது. இயற்கையோடு இணைந்த ஒரு விலங்காகத்தான் மனிதன் காணப்படுகிறான். எவ்வாறு காடுகள்ல ஒவ்வொரு மிருகங்களும் காணப்படுகின்றதோ அவ்வாறு மனிதனும் இந்த இயற்கையில வாழுகின்ற ஒரு விலங்காகவே காணப்படுகிறான். ஆனால் மனிதன் ஏனைய விலங்குகளை விட ஏதோ ஒரு வகையில முன்னணியில இருக்கிறான். அப்படி மனிதன் எவ்வாறு ஏனைய விலங்குகளை விட முன்னணியில இருக்கிறான் என்று பார்த்தோம்னா, மனிதன் புதியதை கண்டுபிடிக்கின்ற ஆற்றலுடையவனா காணப்படுகிறான். புதியவற்றை நிர்மாணிக்கும் ஆற்றல் கொண்டவனா இருக்கிறான். அடுத்து கருத்து பரிமாற்றம் செய்யக்கூடிய ஆற்றல், அதாவது மொழிகள் மூலமாக தன்னுடைய எண்ணங்களை இன்னொருவருக்கு என்னது பரிமாற்றக்கூடிய ஆற்றல் படைத்தவனாக மனிதன் காணப்படுகின்றான். அடுத்ததா ஆடல் பாடல் கலைகள், அதாவது என்னது சந்தோஷப்படுறதுக்கும் விடயத்தை பாடுறதுக்கும் ஆடுறதுக்கும் சித்திரங்களை வரைகிறதுக்கு இப்படி பல்வேறு விதமான அழகியல் செயற்பாடுகளை ஈடுபடக்கூடியவனாக மனிதன் காணப்படுது. இதுதான் என்னது ஏனைய விலங்குகளை விட மனிதன் வேறுபட்டவனாக இருக்கிறதுக்கான சில காரணங்களாக இருக்கு. ஆனா இப்படியான நிர்மாணிக்கும் ஆற்றலையோ கருத்து வெளிப்படுத்தும் ஆற்றலையோ ஆடல் பாடல் போன்ற அழகியல் செயற்பாடுகள்ல ஈடுபடுறதுக்கோ ஏனைய விலங்குகளால் என்ன செய்ய முடியாத தன்மையை நம்ம காணக்கூடியதாக இருக்கு. சரியா பிள்ளைகள்? அந்த அளவுகளை பார்க்கும்போது ஏனைய விலங்குகளிடமிருந்து மற்றொரு விலங்காக, சரி, ஏனைய விலங்குகளோட மற்றொரு விலங்காக காடுகள்ல வாழ்ந்த மனிதன் ஏனைய விலங்குகளை மிஞ்சி எவ்வாறு முன்னேற தொடங்கினான் என்றதுதான் இந்த பாடத்தினுடைய அடிப்படையான அம்சமாக காணப்படுகின்ற. பாருங்க, இப்ப மனிதனை பாத்தீங்கன்னா பிள்ளைகள், தான் இருக்கிறது பூமி என்ற கோளில் இருந்து கொண்டு இன்னொரு கோளுக்கு மனிதன் தன்னுடைய செயற்பாடுகள் ஏனைய கோள்களுக்கு போய் இருக்க இயலுமா இல்லையா, இயற்கையை மிஞ்சும் சக்தி படைத்தவனாகவும் மனிதன் நிச்சயப்படுகிறான் காணப்படுகின்றான். அதாவது இந்த பிரபஞ்சத்திலேயே உயிரினங்கள் வாழக்கூடிய ஒரே ஒரு கோளாக இருக்கிற மனிதன் வாழுகின்ற இந்த பூமி தான். ஆனா மனிதன் என்ன செய்கின்றான், இந்த பூமியோட வேற ஏதாவது கோள்கள்ல உயிரினங்கள் இருக்குதா இல்லையா, அல்லது உயிரினங்கள் வாழ்வதற்கு ஏற்ற சூழ்நிலை இருக்குதா, அப்படி இருந்தா நாங்க போய் வாழ இயலுமான்னு சொல்லி ஆய்வு படைக்க கொடுத்தவனாக காணப்படும். ஆனா இந்த ஒரு விடயத்தை ஏனைய விலங்குகள் என்ன செய்ய முடியாது. சரியா பிள்ளைகள்? அதோட பாருங்க, நீண்ட காலம் இந்த ஒரு வெற்றியானது மனிதனுக்கு உடனே ஏற்பட்டது இல்லை. சரியா? இன்றைக்கும் நேற்றும், அதாவது நேற்று நடந்த விஷயமாக இல்லை. நீண்ட காலமாக பல்வேறு சவால்களுக்கு முகம் கொடுத்து நிறைய வெற்றி தோல்விகளை சந்திச்சு நாம் இவ்வளவு பெரிய வெற்றியை மனிதன் என்ன செஞ்சிருக்கிறான், அடைந்திருக்கிறான். இந்த வெற்றியை தொடர்ச்சியாக என்ன செய்யறான், செய்கின்ற தன்மையும் காணக்கூடியதாக இருக்கிறது. சரியா பிள்ளைகள்? இப்ப நம்ம பார்க்க போற இரண்டாவது பகுதியாக மானிட பரிணாமம், அதாவது மனிதன் எப்படி உருவானான், காடுகள்ல இருந்து ஏனைய விலங்குகள்ல இருந்து எப்படி மனிதன் வேறுபட்டான் என்று பார்த்தா, இப்ப ஏனைய அதாவது குரங்குல இருந்து மனிதன் எப்படி மனிதனாக எப்படி வளர்ச்சி அடைந்தான் என்ற விஷயத்தை தான் பிள்ளைகள் நம்ம இப்ப பார்க்க போறோம். அந்த வகையில பார்க்கும்போது இன்றைக்கு 2.5 மில்லியன் ஆண்டுகள், சரி, இன்றைக்கு 2.5 மில்லியன் ஆண்டுகளுக்கு முதல் நாம் வாழ்ந்த பூமி எப்படி இருக்கும், மிகவும் குளிராக காணப்பட்டது. அதாவது பூமி தோற்றம் பெற்ற காலத்துல பார்த்தோம் பிள்ளைகள், பூமி மிகவும் வெப்பமான கோளாக காணப்பட்டது. அதே வேளை இப்ப கிட்டத்தட்ட 2.5 மில்லியன் ஆண்டுகளுக்கு முதல் பூமி என்னவாமா மிகவும் குளிரான ஒரு கோளாக, மிகவும் குளிரான ஒன்றாக மாற்றப்பட்டது. இந்த காலத்தை நம்ம ஒரு சிறப்பு பெயர் கொண்டு அழைக்கிறோம் பிள்ளைகள், என்னது பெரும் பனியுகம் என்று சொல்லி அழைக்கிறோம். சரியா? அதாவது பூமி 2.5 மில்லியன் ஆண்டுகளுக்கு முதல்
மிகவும் குளிரான ஒரு கோளாக காணப்பட்டதாம். அப்படி குளிராக காணப்பட்ட அந்த யுகத்தை, அந்த குறிப்பிட்ட காலத்தை வந்து நம்ம என்னன்னு சொல்றோம், பெரும் பனியுகம் என்று சொல்லி நம்ம அழைக்கிறோம். இந்த பெரும் பனியுக காலத்துல என்ன நடக்குதுன்னா பிள்ளைகள், ஆப்பிரிக்கால வாழ்ந்த சிம்பன்சி சொல்ற குரங்கினங்கள்ல ஒரு பிரிவினர் தமது அதாவது குரங்குன்னு சொல்லப்படுகின்ற தமது உறவுகளை விட்டு வித்தியாசமாக வளர தொடங்குறாங்க. சரியா பிள்ளைகள்? அதாவது என்ன, இந்த பெரும் பனியுகத்துல என்ன நடக்குதுன்னா, ஆப்பிரிக்கால வாழ்ந்த சிம்பன்சிகள் எல்லாம் இல்ல, அதுல ஒரு பிரிவினர் என்னவாமா தங்களுடைய உறவுகளை விட வித்தியாசமாக வளர தொடங்குறாங்க. சரியா? அப்படி அந்த காலத்துல என்னவா நிலவிய கடும் குளிர், அதாவது நான் சொன்ன ஏற்கனவே இந்த பெரும் பனியுகம் சொல்றது மிகவும் குளிரான காலம். அப்படி அந்த குளிரான காலத்துக்கு முகம் கொடுக்க முடியாமலும் உணவு பற்றாக்குறை என்ற உயரான நிறைய குளிரா இருக்கும் போது பனி படர்ந்திருக்கின்ற போது தாவரங்கள் பெரிய அளவுல வளராது. அப்படி தாவரங்கள் வளராம இருந்தா என்ன நடக்க போதாங்க, உணவு பற்றாக்குறை ஏற்படும். அப்ப அந்த உணவு பற்றாக்குறையை தீர்த்து கொள்றதுக்காக அந்த சிம்பன்சிகள் அந்த உறுப்பினர் என்ன செய்துண்டா, தங்களுக்கு பழக்கம் இல்லாத உணவுகளை உட்கொள்ள வேண்டிய தேவை காணப்படும். அதாவது உயிர் வாழணும்ன்ற உண்ண வேணும். அவங்களுக்கு என்னது, அவங்க வளமையா சாப்பிடுற சாப்பாடு இல்லாட்டி வேறொரு சாப்பாடை சாப்பிட வேண்டிய தேவை அந்த ஒரு பிரிவு சிம்பன்சிகளுக்கு என்ன செய்யப்படுது, ஏற்பட தொடங்குது. அப்படி சிம்பன்சிகள் தங்களுக்கு பழக்கம் இல்லாத உணவுகளை சாப்பிட்டதன் காரணமாக அதுல உடல் அமைப்புல என்ன செய்தான் பிள்ளைகள், மாற்றம் ஏற்பட தொடங்குது. அதுல என்னென்ன முக்கியமான மாற்றம் என்று பாத்தீங்கன்னா, முதலாவது பற்கல்ல மாற்றம். சரியா? பற்கல்ல மாற்றம் ஏற்படுது, அதனுடைய முகத்திலையும் மாற்றம் ஏற்படுது. சரியா? பற்கல்ல மாற்றம் ஏற்படுது, முகத்துல மாற்றம் ஏற்படுது. மேலதிகமா பார்த்தோம்னா 2 கால்ல நடக்க தொடங்காது. வளமையா பிள்ளைகள் மிருகங்கள் பார்த்தாலே 4 கால்ல நடக்கக்கூடியது, அந்த மிருகங்கள்ல சில சிம்பன்சிகள்ல சில என்ன செய்தாமா 2 கால்ல நடக்க தொடங்குது. முள்ளந்தண்டு நேராக்கப்படுதா, வளைஞ்ச மிருகங்கள் சொல்லும்போது வளைஞ்ச நிலையில காணப்படும். அந்த மிருகங்களினுடைய முள்ளந்தண்டு நேராக்க படுகின்ற தன்மையும் நம்ம இங்க காணக்கூடியதாக இருக்கு. சரியா? இந்த சிம்பன்சிகள் என்னது, மனிதனாக உருமாற்றம் அடைகிறதுக்கு இதுதான் அடிப்படையான காரணமாகவும் அமையுது. அதாவது பிள்ளைகள் என்ன நடக்குது, ஆப்பிரிக்கால வாழ்ந்த ஒரு பிரிவினர் பெரும் பனியுகத்துல வந்து தங்களுக்கு பழக்கம் இல்லாத உணவுகளை சாப்பிட தொடங்குது. அப்படி தங்களுக்கு பழக்கம் இல்லாத உணவுகளை சாப்பிட தொடங்கும் போது அது உடல் அமைப்புல மாற்றம் ஏற்படுது. அந்த உடல் அமைப்புல ஏற்படுகின்ற மாற்றம் தான் சிம்பன்சியில இருந்து மனிதனாக உருவாற்றம் அடைகிறதுக்கு பின்னணியாகவும் அமையுது. சரியா பிள்ளை? ஏற்கனவே பெரும் பனியுகம் சம்பந்தமா பார்த்தோம். அது தொடர்ச்சியா பார்க்கும்போது பெரும் பனியுகம் என்று சொல்லப்படுறது என்னன்னா, மிக குளிரான காலநிலை. ஈஸியா சொல்றேன், என்னது, மிக குளிரான காலநிலை நிலவுகின்ற காலத்தை என்னன்னு சொல்ல போறோம், பெரும் பனியுகம் என்று சொல்றோம். இந்த காலத்துல வெப்பம் மிகவும் குறுகியதாகவும் குளிர்காலம் நீண்டதாகவும் காணப்படும். சரியா? பெரும் பனியுகம் என்று சொல்லும் போது அந்த காலத்துல வந்து குளிர்காலம் அதிகமாகவும், அதே மாதிரி என்ன, வெப்பமான காலம் மிகவும் குறுகியதாகவும் காணப்படும். இந்த காலத்துல பாத்தீங்கன்னா வடக்கு தெற்கு, அதாவது வடக்குன்னு சொல்ற வடமுனைவு பக்கம், தென்முனைவு பக்கம், வடமுனைவு தென்முனைவு போன்ற அந்த பகுதிகளில் வந்து என்னவா மிகவும் தடிப்பான, சரியா, மிகவும் தடிப்பான பனிப்படலத்தால் மூடப்பட்டிருந்தது. அதாவது பனிப்படலம் நிறைய குளிர் காரணமா என்ன நடக்குதாமா, தொடர்ச்சியாக பனிப்பொழிவு ஏற்பட்டு அங்க இருக்கிற பகுதிகள் எல்லாம் பனிப்பொழிவு அதிகரித்து தடிப்பான பனிப்படலங்களாக அவைகள் என்ன செய்யப்படுது, மாற்றப்படுது. இதன் காரணமா என்ன நடக்குதுன்றா, தாவர பனிப்போர்வை அதிகரிக்கின்ற போது அந்த இடத்துல தாவரங்கள் வளர முடியாம போகுது. சரியா? பனிப்போர்வை அதிகரிக்கின்ற போது தாவரங்கள் வளர முடியாம போகுது. அதனால அங்க உள்ள விலங்குகளுக்கு என்ன செய்யலையாமா, உணவு கிடைக்காத தன்மையும் காணப்படுது. சரியா? உணவு கிடைக்காத தன்மை காணப்படுது. இப்படியான பெரும் பனியுக காலத்துல பனியால உலகம் அதிகமான பகுதி மூடப்பட்டிருந்த பகுதியில், அதுவும் குறிப்பா தென் பகுதி வட பகுதியெல்லாம் முழுக்க பனிப்படலத்தால் மூடப்பட்டிருந்த அந்த காலத்துல வாழ்ந்த ஒரு முக்கியமான விலங்காக காணப்படுறது பிள்ளைகள் மெமத்ன்னு சொல்லப்படுகின்ற ஜானை. நீங்க பார்த்திருப்பீங்க பிள்ளைகள், சில ஐசேஜ்ன்னு சொல்லப்படுற அந்த கார்ட்டூன் அதுகள் எல்லாம் சிலவுல பார்த்திருப்பீங்க. பெரிய தந்தங்களோட இருக்கும் அந்த ஜானை. சரி, அந்த படத்தை பாத்தீங்கன்னா தெரியும். பெரிய தந்தங்களோட ரோமங்கள் நிறைஞ்சுதான் அந்த மெமத்ன்னு சொல்லப்படுகின்ற ஜானை வந்து காணப்படும். இந்த மெமத் ஜானைக்கு ஏன் இவ்வளவு ரோமம் இருக்குண்டா, என்ன குளிரை தாங்கணும்ன்றா ஒரு ரோமம் அதிகமா இருக்கும். இப்ப நீங்க கூட பிள்ளைகள் நல்ல குளிர்காலத்துல வந்து ஸ்வெட்டர் போடுறீங்கன்றா என்ன காரணம், அதனுடைய கம்பளி என்ன செய்யும், நல்ல குளிரை தாங்கக்கூடிய தன்மை இருக்கு. அப்படித்தான் என்னது, இந்த பெரும் பனியுகத்துல வாழ்ந்த மெமத் ஜானைகள் மேன இப்ப இருக்கிற ஜானைகளோட ஒப்பிடுகின்ற போது நிறைய என்னது ரோமத்தை கொண்டவைகளாகவும் காணப்படுது. அப்ப உங்களுக்கு கேட்கலாம், பெரும் பனியுகத்துல வாழ்ந்த விலங்கு என்னன்னு கூட கேட்கலாம் பிள்ளைகள். மெமத் ஜானை தான் வந்து முக்கியமான ஒரு விலங்காக காணப்படுது. அடுத்த பிள்ளைகள் தொடர்ச்சியா பார்த்தோம்டா, ஏற்கனவே சொன்ன என்னது, குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு என்ன, வெப்ப காலத்துல வந்து தாராளமாக உணவு கிடைத்ததால வந்து அப்ப என்ன நடக்குது, குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு வெப்ப, அதாவது குளிர்காலம் குறைந்து
வெப்பமான காலம் வந்து உருவாக தொடங்குது. அப்படி வெப்பமான காலம் உருவாக தொடங்கும் போது என்னதான் உணவுகள் தாராளமாக கிடைக்குது, தாவரங்கள் நிறைய வளருது. அப்ப என்ன நடக்குது, உணவு தாராளமாக கிடைக்குது. இதன் காரணமா என்னது, உயிரினங்கள் வாழ்றதுக்கு ஒரு மகிழ்ச்சியான காலமாகவும் அது காணப்படுது. இப்படி வளர்ச்சி அடைந்த விலங்குகள், இப்படி வானர பரம்பரையிலிருந்து சேர்ந்த சிம்பன்சியில இருந்து மனிதன் உருவாக்கம் பெற்ற காலமாகவும் இந்த பெரும் பனியுகம் என்ற காலம் தான் காணப்படுது. அதாவது பெரும் பனியுகம் என்ற காலத்துலதான் மனித இனம் வந்து தோற்றம் பெறுகின்றது. அதாவது சிம்பன்சில ஒரு பிரிவினர் தங்களுக்கு பழக்கம் இல்லாத உணவுகளை சாப்பிடுது. அப்படி பழக்கம் இல்லாத உணவுகளை சாப்பிட தொடங்க அது உடலமைப்புல மாற்றம் ஏற்படுது. அதுதான் சிம்பன்சியில இருந்து மனிதனாக உருமாற அடிப்படையான காரணமாக இருக்கு. இந்த செயல்முறையை நம்ம சொல்றது மானிட பரிணாமம். அதாவது சிம்பன்சிகள்ல இருந்து மனிதனாக உருமாற்றம் அடைதல், மனிதனாக பரிணாமம் அடைதல், மனிதனாக வளர்ச்சி அடைதல் தான் சொல்றேன் என்னது, மானிட பரிணாமம் அல்லது மானிட நாகரிகம் கேட்கலாம். மனித நாகரிகம் என்ற என்னன்னு கூட கேட்கலாம். மனித நாகரிகம் என்ற என்னடக்கூடிய கேள்வியும் இதுதான். சிம்பன்சிகளில் இருந்து மனிதனாக வளர்ச்சி அடைதல், அல்லது குரங்குல இருந்து மனிதனாக வளர்ச்சி அடைகிறது தான் நம்ம சொல்றது மானிட பரிணாமம் என்று சொல்லி நம்ம அழைக்கிறோம். சரி, என்ன பாருங்க பிள்ளையர், மானிட பரிணாமம் என்று சொல்ல போற இந்த படத்தை பாத்தீங்கன்னா தெரியும். முதல் 4 காலில் நடக்கின்ற அந்த குரங்கு தொடர்ச்சியாக என்ன செய்யற, உடலமைப்புல ஏற்படுகின்ற மாற்றம் பாத்தீங்கன்னா முகத்துல மாற்றம் இருக்கிறது உங்களுக்கு வடிவா தெரியுது. 4 காலில் நடக்க தொடங்குது, 2 காலில் நடக்க தொடங்குது, முள்ளந்தண்டு நேராக்கப்படுது. அப்படி அந்த முகத்துல மாற்றம் ஏற்படும் போது பல்லுல மாற்றம் ஏற்படும், சாப்பிடுற சாப்பாட்டுக்கு ஏற்ற விதத்துல பற்கள் மாறும். அப்படியே அந்த உடலமைப்புல மாற்றத்தை வந்து நம்ம காணக்கூடியதாக இருக்கு இந்த படத்துல. சரியா, இப்படி மானிட பரிணாமமானது என்னது, தொடர்ச்சியாக மாற்றம் அடையுது. சரியா, தொடர்ச்சியாக அதனுடைய மாற்றத்தை நம்ம காணக்கூடியதா இருக்கு. மொத்தம் 5 மானிட பரிணாம வளர்ச்சி காணப்படுது. அதுல முதலாவது பிள்ளைகள் ஒஸ்ட்ரலோபிதிகஸ் என்று சொல்லி நம்ம அழைக்கிறோம். சரியா, முதலாவது மானிட பரிணாமத்தை சொல்றது ஒஸ்ட்ரலோபிதிகஸ் என்றும், இரண்டாவது சொல்றது ஹோமோ ஹபிலஸ், மூன்றாவது ஹோமோ எரெக்டஸ், ஹோமோ நியண்டர்தாலென்சஸ், கடைசி ஹோமோ சேபியன் என்று சொல்லி 5 மானிட பரிணாம வளர்ச்சியை நம்ம காணக்கூடியதா இருக்கு. முதலாவது ஒஸ்ட்ரலோபிதிகஸ், ஹோமோ ஹெபிலஸ், ஹோமோ எரெக்டஸ், நியண்டர்தாலென்சஸ், ஹோமோ சேபியன்ஸ் என்று சொல்லி 5 மானிட வளர்ச்சி, மானிட பரிணாம வளர்ச்சியை நம்ம இங்க காணக்கூடியதாக இருக்கு. சரியா, ஒவ்வொன்றா பார்க்க போறோம். இதுல முதலாவது ஒஸ்ட்ரலோபிதிகஸை பத்தி பார்க்க போறோம். சரியா, ஒஸ்ட்ரலோபிதிகஸ் என்று சொல்லுகின்ற இனம் வந்து என்னன்னா, குரங்குல இருந்து மனிதனாக வளர்ச்சி அடைய தொடங்கின முதலாவது மனிதனாக காணப்படுகின்றான். சரி, அதாவது குரங்குல இருந்து வளர்ச்சி அடைய தொடங்கின முதலாவது மனிதனாக காணப்படுறவன் தான் என்ன, இந்த ஒஸ்ட்ரலோபிதிகஸாக காணப்படுகிறான். அதான் சொல்லப்படுது பாருங்க பிள்ளைகள். ஆரம்ப காலத்துல வந்து வானரத்துக்கும் மனிதனுக்கும் இடையில வந்து வேறுபாடுகள் காணப்படும், உடல் ரீதியான வேறுபாடுகள் காணப்படையில. அதாவது பார்க்கும்போது குரங்கும் மனிதனும் கிட்டத்தட்ட உடலமைப்புல ஒரே மாதிரிதான் இருக்கும். ஆனாலும் குரங்குல இருந்து வானரத்துல இருந்து மனிதன் எப்படி வேறுபடுகின்றான் என்றா பிள்ளைகள், என்னதான் குரங்குகளால வானரங்களால செய்ய முடியாத சில செயற்பாடுகளை வந்து மனிதன் என்ன செய்யறான், செய்ய தொடங்குறான். அதான் முதலாவது பண்பா இருக்கு. அதாவது குரங்குல இருந்து மனிதன் வளர்ச்சி அடைந்தான் என்ற முதல் எடுத்த உடனே மனிதனாக முழுசா வளர்ச்சி அடையில. முதல் உடல் ரீதியாக பார்க்கும்போது குரங்கும் மனிதனும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனா என்னது, வானரங்களால் செய்ய முடியாத பல விடயங்களை மனிதன் வந்து செய்ய தொடங்குறான். அதுல மிக முக்கியமானது உபகரணங்களை பயன்படுத்துதல். இப்ப சொல்லுவாங்க பிள்ளைகள், குரங்குற கையில பூமாலையை கிடைச்சா பிச்சு போட்டுரும். என்ன காரணம், குரங்குக்கு அதை பயன்படுத்த தெரியாது. என்னத்துக்காக அந்த பொருள் என்ற விஷயம் வந்து குரங்குக்கு என்ன செய்யாது, தெரியாது. ஆனா இதுல பாத்தீங்கன்னா மனிதனுக்கு கொடுத்தா, பூமாலையை கையில கொடுத்தா கழுத்துல போடணும், அல்லது ஒரு ஆளுக்கு கையில கொடுக்கணும். என்னது, அதுக்கு தெரியும் அந்த பொருள் அதுக்குத்தான் தேவை. அப்ப என்னது, உபகரணங்களை பயன்படுத்த தெரிந்தவனாக மனிதன் காணப்படுகின்றான். அதுல பாத்தீங்கன்னா பிள்ளைகள் என்னதான் இயற்கையாக நீரோடி வருகின்ற அந்த நீர்நிலைகள்ல பாத்தீங்கன்னா வட்டமான கற்கள் இருக்கும். அந்த வட்டமான கற்கள் நம்ம இன்னும் நம்ம இதுல சொன்னா கூழாங்கல் என்று சொல்லுவோம் பிள்ளைகள். அப்படியான வட்டமான கற்களை வந்து என்னமாமா உடைத்தத விதைகளை உடைச்சு சாப்பிடறதுக்கு பழகி கொண்டிருக்கிறான். சரியா பிள்ளைகள், அப்ப கல்லுன்றது வந்து என்னத்துக்கு பயன்படுத்தப்படும், அந்த கல்லை வந்து இன்னொரு வேலையை செய்யறதுக்கு வந்து என்னது, இந்த ஒஸ்ட்ரலோபிதிகஸ் சொல்லப்படுகின்ற மனிதனாக வளர்ச்சி அடைந்து வருகின்ற அந்த வானரங்கள் வந்து செய்ய தொடங்க. அதான் சொல்லி உபகரணங்களை பயன்படுத்த தெரிந்தவனாக இந்த ஒஸ்ட்ரலோபிதிகஸ் சொல்லப்படுகின்ற மனிதன் வந்து காணப்படுகின்றான். அப்படி அந்த அதுக்கு மட்டுமல்லாது, விதைகளை உடைச்சு சாப்பிடுறதுக்கு மட்டுமல்லாது பல்வேறு தேவைகளுக்கும், அதாவது விலங்குகளை விரட்டுறதுக்கும் பாதுகாப்புக்கும், இப்படி பல்வேறு தேவைகள், அதாவது மேலொரு பழம் ஒன்று இருக்குன்னா அந்த பழத்தை வந்து தட்டி வீழ்த்துறதுக்கும், இப்படி பல்வேறு தேவைகளுக்காகவும் வந்து இந்த கற்களை வந்து அந்த ஒஸ்ட்ரலோபிதிகஸ் வந்து பயன்படுத்த தொடங்குது. சரியா, அடுத்த முக்கியமான விஷயம் வந்து பார்த்தோம்னா ஒஸ்ட்ரலோபிதிகஸ்ல 2 காலில் நடக்க தொடங்கின, அதாவது
குரங்குகள் அதாவது வானரங்கள் சொல்ற 4 கால்ல நடக்கிறது. இங்க வந்து என்னவாமா 2 கால்ல நடக்க தொடங்கிய திறமை வாய்ந்த மனிதனாக வந்து இந்த முதலாவது மனிதனாக காணப்படுகின்ற ஒஸ்ட்ரோபிதிகஸ் தான் காணப்பட 2 கால்ல நடந்தவனாக இவன் காணப்படுகின்றான். இப்படியான ஒஸ்ட்ரோபிதிகஸ் என்று சொல்லப்படுகின்ற மனிதன் இன்றைக்கு 3.8 மில்லியன் ஆண்டுகளுக்கு முதல் வாழ்ந்தவனாகவும் காணப்படுகின்றான். சரியா பிள்ளையா? ஒஸ்ட்ரோபிதிகஸ் சொல்ற முக்கியமான 2 விஷயம் சொல்ல 2 கால்ல நடந்தான் என்ற விஷயத்தையும் 3.8 மில்லியன் ஆண்டுகளுக்கு முதல் வாழ்ந்தான். வட்டமான கற்களை கொண்டு விதைகளை உடைத்து உண்டான். சரி, இது 2 3 முக்கியமான. அதே மாதிரி உடல் அமைப்புல பார்க்கும்போது வானரங்களும் மனிதனும் ஒரே மாதிரி இருந்தான் என்ற விஷயத்தையும் இதுக்குள்ள நீங்க சேர்த்துக் கொள்ளலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா பிள்ளைகள் இதான் வந்து அந்த ஒஸ்ட்ரோபிதிகஸ்ல பார்த்தோம். இதை பார்த்தாலே மனுஷன் சொல்ல மாட்டோம் என்ன. அப்ப நம்ம ஏற்கனவே பார்த்தோம் உடலமைப்பு ரீதியாக வந்து என்னது குரங்க போலத்தான் இருந்தான். ஆனா என்ன நடக்குதாமா மனிதன் வந்து என்ன செய்யறான்? இப்படியான மனிதன் புதிய விடயங்களை ஒரு பொருளை பயன்படுத்த தெரிந்தவனாக இருக்கிறான். அடுத்த ஒன்று பார்த்தோம் என்னது 4 காலில் நடந்து 2 காலம் நடக்க தொடங்குறான். இதுவும் வந்து என்னது இந்த ஒஸ்ட்ரோபிதிகஸ்ல பயன்பாடு செயற்பாடுகளாக இருக்கு. அடுத்த ஹோமோ ஹபிலஸ் பார்த்தோம்டா பிள்ளைகள். இப்படி ஒஸ்லோபிதியஸ்ல இருந்து வளர்ச்சி அடைந்த மனிதன் என்ன செய்யறான்? ஏற்கனவே கற்களை கொண்டு உடைச்சு சாப்பிட பழகிறான். அப்படி உடைச்சு சாப்பிடும் போது என்ன நடந்திருக்கும்? சில வேளையில அந்த கற்கள் கூறாகி புதிய ஒரு பொருளை கண்டுபிடிக்க தொடங்குறான். அப்ப காலம் செல்ல செல்ல கற்களால் வந்து ஆயுதங்கள் வள என்னது செய்ய தொடங்குறான். அப்ப கல்லை மற்றொரு கல்லால உடைத்து என்னது அவற்றை அகற்றி கூறான ஆயுதங்களை செய்கின்ற காலமாக இந்த ஹோமோ ஹபிலஸ்ட காலம் தான் இருக்கு. அப்ப கல்லாயுதங்களை பயன்படுத்தியவன், கல்லாயுதங்களை முதல் உருவாக்கியவனாக காணப்படுறவன் வந்து இந்த ஹோமோ ஹபிலஸாக காணப்படுகின்றான். இப்படியான ஹோமோ ஹபிலஸை வந்து இன்னொரு சிறப்பான பெயர் கொண்டு அழைக்கிறோம் என்னண்டா ஆற்றல் வாய்ந்த மனிதன். சரி, அந்த ஹோமோ ஹபிலஸ் இன்னொரு வார்த்தையில சொல்றோம்னா நம்ம ஆற்றல் வாய்ந்த மனிதன் என்ற பெயர்லையும் நம்ம அதை அழைக்கக்கூடியதாக இருக்கு. இப்படியான ஹோமோ ஹபிலஸ் என்று சொல்லப்படுகின்ற மனிதன் கிட்டத்தட்ட 2.3 தொடக்கம் 1.4 மில்லியன் ஆண்டு கிடைப்பட்ட காலத்துல வாழ்ந்து இருக்கிறான். சரி, அப்ப ஹோமோ ஹபிலஸை பத்தி ஒரு 2 3 வசனம் முக்கியமா இங்க பாடமாக்கலாம் பிள்ளைகள். ஒன்று, கல்லாயுதங்களை பயன்படுத்தினவனா இருக்கிறான். ஆற்றல் வாய்ந்த மனிதன் என்று சொல்லி அழைக்கப்படுகின்றான். அதோட கிமு 2.3க்கும் 1.4 மில்லியனுக்கும் இடைப்பட்ட காலத்துல வாழ்ந்தவனாகவும் இந்த ஹோமோ ஹபிலஸ் என்று சொல்லப்படுகின்ற மனிதன் காணப்படுகின்றான். அடுத்து இதான் ஹோமோ ஹபிலஸ் படம் பிள்ளைகள். பாருங்க, இதுல பாருங்க முக்கியமா சொல்லப்பட்டிருக்கு என்னது கல்லாயுதங்கள், அதாவது கற்களை உடைத்து கல்லாயுதங்களை செய்தவனாக காணப்படுகிற. இதனாலதான் எனக்கு என்னன்னு சொல்றோம் ஆற்றல் வாய்ந்த மனிதன் என்று சொல்லி நம்ம அழைக்கிறோம். அடுத்த 3வது மனித இனமாக காணப்படுறது என்னடா பிள்ளைகள் ஹோமோ இரெக்டஸ் என்று சொல்லப்படுகின்ற மனிதன். சரியா, ஹோமோ ரெக்டஸ் என்று சொல்லப்படுகின்ற மனிதன் எப்படி ஹோமோ ஹபிலஸ் வந்து கல்லாயுதம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு முக்கியமான விடயத்தை பயன்படுத்தினானோ அதே மாதிரி ஹோமோ ரெக்டஸ் என்று சொல்லப்படுகின்ற மனிதன் நெருப்பை கண்டுபிடிச்சிருக்கிறான். உலகத்துல மிக முக்கியமான ஒன்றாக இன்று வரை நம்ம பயன்படுத்துகின்ற ஒன்று வந்து நெருப்பு. இந்த நெருப்பை பயன்படுத்தியவனாக யார் இருக்கிறான்டா ஹோமோ ரெக்டஸ் என்று சொல்லப்படுகின்ற மனிதன் தான் வந்து காணப்படுகின்றான். இந்த ஹோமோ ரெக்டஸ் என்று சொல்லப்படுகின்ற மனிதன் 1.8 மில்லியன் ஆண்டுக்கு முற்பட்டவனா இருக்கிறான். சரி, இன்றைக்கு 1.8 மில்லியன் ஆண்டுக்கு முற்பட்டவனாகவும் இவன் காணப்படுகின்றான். உலகத்துல முதல் இந்த நெருப்பு பயன்படுத்தப்பட்டிருக்கு, நெருப்பு முதலே பயன்படுத்தியிருக்காங்கன்றது சொல்றதுக்கான ஆதாரம் வந்து எங்க இருக்குண்டாப்ல இஸ்ரேல் என்று சொல்லப்பட்ட நாட்டுல கண்டுபிடிக்கப்பட்டது. சரியா, நெருப்பு பயன்படுத்தி இருக்கலாம், அதுக்கு முதலும் பயன்படுத்தி இருக்கலாம். ஆனா நெருப்பு பயன்படுத்தியதற்கான ஆதாரம் கிடைக்கப்பட்ட இடமாக இருக்கிறது இஸ்ரேல் என்று சொல்லப்படுகின்ற நாடு வந்து காணப்படுது. இந்த இஸ்ரேல் என்று சொல்லப்படுகின்ற நாட்டுல கிட்டத்தட்ட 7,90,000 ஆண்டுகளுக்கு முதல் நெருப்பை பயன்படுத்தியமைக்கான ஆதாரங்களும் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. சரியா பிள்ளையா? ஹோமோ ரெக்டஸ் ஒரு சின்ன கொஞ்சம் தான் இருக்குது. அது நீங்க பாத்தீங்கன்னா ஒன்று நெருப்பை கண்டுபிடிச்ச விஷயம் கட்டாயம் நீங்க சொல்லணும். அதே மாதிரி 2வது 1.8 மில்லியன் ஆண்டுகளுக்கு முதல் வாழ்ந்தவனாக காணப்படுகின்றான். அதே மாதிரி நெருப்பு வந்து கண்டுபிடிக்கப்பட்ட இடமாக, நெருப்பு பயன்படுத்தி இருக்கிற ஆதாரம் கிடைக்கப்பட்ட இடமாக இருக்கிறது வந்து இஸ்ரேலாகவும் காணப்படுது. அடுத்தது பாத்தீங்கன்னா பிள்ளைகள் இவன் யாரு ஹோமோ ரெக்டஸ் என்று சொல்லப்படுகின்ற மனிதனாக காணப்படுகின்றான். இவன் பயன்பாடு என்று பார்க்கும்போது இவனால செய்யப்பட்ட முக்கியமான விடயம் என்று பார்க்கும்போது நெருப்பு. சரி, அப்ப ஹோமோ ரெக்டஸ் என்று சொல்லப்படுகின்ற மனிதன் வந்து நெருப்பை பயன்படுத்தியவனாக, நெருப்பை முதன்மை பயன்படுத்தியவனாகவும் காணப்படுகின்றான். அடுத்த பிள்ளைகள் நெருப்பினுடைய பயன்பாடு. இப்ப உங்களுக்கு தெரியும் நெருப்புன்ற ஒரு விஷயம் இல்லாட்டி எவ்வளவு கஷ்டம் உண்டு. சரியா, எப்படி கல்லாயுதங்கள் வந்து மனிதனுடைய முன்னேற்றத்துக்கு முக்கியமான படியாக காணப்பட்டதோ அதே மாதிரி நெருப்பும் மனிதனுடைய வளர்ச்சிக்கு, மனித நாகரிகத்தினுடைய வளர்ச்சிக்கு பெரிய அளவுல பங்காற்றியதாக காணப்படுகின்ற. அப்ப இந்த நெருப்பை கண்டுபிடித்தவன் யாரு? இந்த ஹோமோ ரெக்டஸ் என்று சொல்லப்படுகின்ற மனிதன். சரி, இந்த நெருப்பினுடைய பயன்பாடு என்று பார்க்கும்போது முதலாவது நெருப்பு கண்டுபிடிக்கப்பட்ட பிறகுதான் உணவு
சுடப்பட்டு சாப்பிடப்பட்டது. சரி, அதுக்கு முதல் வந்து எந்த ஒரு உணவையும் மனிதன் விலங்குகளை போல பச்சையா தான் சாப்பிட்டிருப்பான். என்னது சிங்கம் புலிகள் மாதிரி என்னது மாமிசங்களை வந்து பச்சையா தான் சாப்பிட்டிருப்பான். அதே மாதிரி இப்ப என்ன இலைகுலைகளையும் வந்து பச்சையா தான் சாப்பிட்டுருவான். ஆனா நெருப்பு கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு மாமிசங்களை என்ன செய்யறான்? சுட்டு சாப்பிட பழகி கொண்டிருக்கான். இப்படி உணவுகளை சுட்டு சாப்பிடும் போது அது சுவை ரீதியாகவும் நல்லா இருந்திருக்கும். அதே போல என்னது இலகுவாகவும் என்ன செய்யும்? சமிபாடு அடையக்கூடிய தன்மையை நம்ம இங்க காணக்கூடியதாக இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா பிள்ளைகள் குளிர், அதாவது நெருப்பு வந்து குளிர்காலத்தை வந்து இரவு நேரத்துல வந்து குளிர்காலத்தை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு, சரியா, குளிரை வந்து தாங்கிறதுக்கு, குளிர்காயறதுக்கு வந்து மிகவும் உதவியான ஒன்றாக காணப்படுகின்றது. சரியா, அப்ப நெருப்பு வந்து குளிர்காலத்துல வந்து தங்களை பாதுகாத்துக் கொள்றதுக்கு, உடலை வெதுவெதுப்பா வைக்கிறதுக்கு பெரிய அளவுல உதவியா இருக்கும். அடுத்தது வாழ்க்கையை சௌகரியமாக நடாத்தி செல்றதுக்கும் உடல் அமைப்பு, உடல் அழகு போன்றவற்றுக்கும் வந்து இந்த நெருப்பு வந்து பெரிய பங்கு வகிப்பதாக இருக்கு. இறுதியாக பாத்தீங்கன்னா பிள்ளைகள் நெருப்பினுடைய பயன்பாட்டுல இரவு நேரங்கள்ல பாதுகாப்புக்கு, சரியா, அங்க காடுகள்ல மனிதன் வாழ்ந்திருப்பான். அப்ப அந்த காடுகள்ல மனிதன் வாழும் போது அவனுக்கு பாதுகாப்பு, இரவு நேரத்துல பாதுகாப்பு மிக முக்கியம் இருக்கும். அப்ப அந்த பாதுகாப்புக்காகவும் வெளிச்சத்தை, இரவு நேரத்துல வெளிச்சத்தை பெற்றுக் கொள்றதுக்காகவும் நெருப்பு வந்து அவனுக்கு பெரிய அளவுல உதவியாக காணப்பட்டிருக்கும். சரியா பிள்ளைகள்? அப்ப இது நெருப்பினுடைய பயன்பாடுகளாக இருக்கு. அடுத்த 4வது மனிதனாக பார்க்க போறோம் பிள்ளைகள், ஹோமோ நியண்டர்தாலன்சஸ் என்று சொல்லப்படுகின்ற மனிதன் காணப்படுகின்றான். இவனை பாத்தீங்கன்னா ஏனைய மனிதர்களை விட, சரி, ஏனைய மனிதர்களை விட முன்னேற்றம் அடைந்த ஒரு மனிதனாக காணப்படுவதாக ஒஸ்ட்ரோபிதிகஸ், ஹோமோ ஹபிலஸ், ஹோமோ ரெக்டஸ் 3 மனிதன் பார்த்து இவங்க 3 பேரோட ஒப்பிடுகின்ற போது இவன் என்ன முன்னேற்றம் அடைந்த மனிதனாக வந்து காணப்படுகின்றான். இவன் கிட்டத்தட்ட 6 லட்சம் ஆண்டுகளுக்கு முன், சரி, இன்றைக்கு 6 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னுக்கு வாழ்ந்த மனிதனாக இந்த ஹோமோ ரெக்டஸ், ஹோமோ நியண்டர்தாலன்சஸ் என்று சொல்லப்படுகின்ற மனிதன் காணப்படுகின்றான். இவன் வந்து என்னவாமா பெரிய விலங்குகளை வந்து வேட்டையாடக்கூடியவனா இருக்கிறான். சரியா, மிகப்பெரிய விலங்குகளை வேட்டையாடக்கூடியவனா இருக்கிறதால வந்து அந்த விலங்குகளை வேட்டையாடின விலங்குகளின் எலும்புகளை கொண்டு வீடுகளை அமைச்சிருக்கிறான். சரியா, இப்ப நம்ம வாழுகின்ற வீடுகள்ல வாழ்றோம்டா அந்த வீடுகளை எலும்புகளை கொண்டு ஆரம்பத்தில் அமைத்த மனிதனாக காணப்படுறவன் வந்து இந்த நியண்டர்தாலன்சஸ் என்று சொல்லப்படுகின்ற மனிதனாக இருக்கிறான். அடுத்தது பாத்தீங்கன்னா என்னவாமா காய்கறிகளை உணவாக உண்டான். இதுக்கு முதல் பார்த்தோம் காய்கறிகளை உண்டதை பத்தின பெரிய பார்க்கல. இதுல என்னவாமா காய்கறிகளையும் உணவாக உட்கொள்ள தொடங்கினவனா இந்த நியண்டர்தாலன்சஸ் வந்து காணப்படுகின்றான். சிறந்த வேட்டைக்காரன், ஏற்கனவே பார்த்தோம், சிறந்த வேட்டைக்காரனா இருக்கும்போது பெரிய பெரிய மிருகங்களை வேட்டையாடுகின்றான். இப்ப மிருகங்களை வேட்டையாடுகின்ற போது அந்த மிருகங்கள்ல இருந்து கிடைக்கின்ற அந்த எலும்புகளை கொண்டு வீடுகளை அமைக்கிறதுக்கும் அதை என்ன செஞ்சிருக்கான்? பயன்படுத்தி கொண்டிருக்கான். பாருங்க, ஒரு பொருளை வந்து பயன்படுத்த எண்ணத்துக்காக பயன்படுத்தலாம்ன்றது ஏனைய விலங்குகள்ல இருந்து மனிதன் வேறுபட்டமைக்கான பிரதான காரணமாக இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா பிள்ளைகள் உணவு சமைத்து சாப்பிட்டு இருக்கிறான். அப்ப நெருப்பை கண்டுபிடிச்சிருக்கிறவங்க இங்க பாத்தீங்கன்னா என்னது விலங்குகளை வந்து மிருகங்கள், அதே மாதிரி காய்கறிகளை வந்து சமைத்து சாப்பிட பழகியவனாகவும் இந்த நியண்டர்தாலன்சஸ் காணப்படும். அதான் சொல்லப்பட்டிருக்கு, ஏனைய விலங்குகள் ஏனைய மனிதனை விட இவன் என்னவாமா முன்னேற்றம் அடைந்தவனாக காணப்படுறதுக்கான காரணங்களாகத்தான் இவைகள் காணப்படுது. சரியா பிள்ளைகள்? அடுத்தது பாத்தீங்கன்னா இவன் தான் வந்து நியண்டர்தாலன்சஸ் பார்த்தோம்னா ஓரளவு மனிதனுடைய உருவம் வந்துட்டு, சரியா, அப்ப நம்ம இருக்கிற மாதிரி கிட்டத்தட்ட என்னது மனிதனுடைய உருவம் வந்து இந்த நியண்டர்தாலன்சஸ் என்று சொல்லப்படுகின்ற மனித இனத்துக்கு வந்து வந்துட்டு. இதை பாத்தீங்கன்னாலே தெரியும் என்னவா வேட்டையாடுற மாதிரி காட்டப்பட்டிருக்கு. அப்ப சிறந்த ஒரு வேட்டையாளியாக காணப்பட்டவன்னா யார்? இந்த நியண்டர்தாலன்சஸ் என்று சொல்லப்படுகின்ற மனிதனாக இருக்கிறான். அடுத்த பிள்ளைகள் கடைசி மனித இனத்துல கடைசியா பார்க்க போறது வந்து என்னது ஹோமோ சேபியன்ஸ் சொல்லப்படுறது. இந்த இவன் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மனிதன் வந்து திறமை வாய்ந்தவனாக பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 2 மில்லியன் ஆண்டுகளாகவே, இன்றைக்கு 2 மில்லியன் ஆண்டுகளுக்கு முதலே வந்து மனிதன் திறமை வாய்ந்தவனாக மாறத் தொடங்குறான். சரியா, 2 மில்லியனுக்கு உட்பட்ட காலத்திலே வந்து திறமை வாய்ந்தவனாக மாறத் தொடங்குகின்றான். என்ன செய்யறான்டா புதிய விடயங்களை எண்ணுவதாலும் புதிய விடயங்களை கண்டுபிடிக்க நினைக்கணும், புதிய விடயங்களை யோசிக்க நினைத்ததால அவனோட மூளை வந்து என்ன செய்யறான்? வேகமாக வளர்ச்சி அடைய தொடங்குது. சரியா பிள்ளைகள்? ஒன்றை நம்ம யோசிக்க தான் நம்ம மூளை என்ன செய்யும்? தொடர்ச்சியாக அப்டேட் ஆகிக்கொண்டே இருக்கும். அப்படி என்ன மாமிவன் ஏனைய விலங்குகள் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ச்சி அடைகின்ற போது புதிய விடயங்களை யோசிக்கிறான். நன்கள் வாரதாலே நம்ம மூளை வந்து நன்கு வளர்ச்சி அடைந்ததாக காணப்படுது. இதனால இன்றைக்கு 1 லட்சம் ஆண்டுகள், சரியா, 6 லட்சம் இவன் 1 லட்சம் ஆண்டு கிட்டத்தட்ட நம்ம வந்தாச்சு. 1 லட்சம் ஆண்டுகளுக்கு முதல் வாழ்ந்தவனாகத்தான் இந்த
ஹோமோசேபியன்ஸ் என்று சொல்லப்படுகின்ற மனிதன் காணப்படுகின்றான். இவன் என்னவா, பிறரோடு கருத்து பரிமாற்றி கொள்ளுதல். எனக்கு பசிக்குது, நான் இங்க போறேன் வாரேன், எனக்கு இது வேணும்னு சொல்லி என்னது தண்ட கருத்துக்களை பரிமாற்றக்கூடியவனாக என்ன செய்யறான், மாறுகின்றான். அதுக்கு மொழியையும் பயன்படுத்துகின்றான். இப்ப உலகளாவிய ரீதியில பார்த்தோம்னா நிறைய மொழி இருக்கு. இப்ப நம்ம பார்த்தோம்னா என்ன, தமிழ். இப்ப நம்ம இலங்கையில பார்த்தோம்னா தமிழ் இருக்கு, சிங்களம் இருக்கு, அதே மாதிரி இங்கிலீஷ் பேசுறாக்கள் இருக்காங்க, இந்தியாவில பார்த்தோம்னா ஹிந்தி பேசுறார்கள், மலையாளம், இப்படி நிறைய மொழிகள் இருக்கு. அப்ப என்னது, கருத்துக்களை பரிமாற்றிக் கொள்றதுக்கு மொழியை பயன்படுத்தி இருக்கிறாங்க. அதே மாதிரி உணர்வுகளை வெளிப்படுத்தல். சரியா, உணர்வுகளை என்று சொல்ற பிள்ளைகள் தங்களோட எண்ணங்கள், நாங்க என்ன செய்ய போறோம், உணர்வுகளை வெளிப்படுத்துறதுக்கு ஆடல் பாடல் ஓவியம், சரியா, ஆடல் பாடல் ஓவியம் போன்ற கலைகளையும் என்னது வெளிப்படுத்தக்கூடியவனாக இந்த ஹோமோசேபியன்ஸ் சொல்லப்படுகின்ற மனிதன் காணப்படுகிறான். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா பிள்ளைகள், ஏனைய மனிதர்களை விட ஒப்பிடுகின்ற போது ஹோமோசேபியன் முற்றுமாக வளர்ச்சி அடைந்த மனிதனாக காணப்படுகின்றான். பாருங்க, இவ்வாறான மனிதன் நம்ம சொல்றோம் ஹோமோசேபியன்ஸ் சொல்லி நம்ம அழைக்கிறோம். அடுத்தது, இது முக்கியமான வசனம் பிள்ளைகள். பாருங்க, இந்த ஹோமோசேபியன் என்று சொல்லப்படுகின்ற மனிதன் தான் நம்ம, சரியா, அதாவது பாருங்க, நம் அனைவரோடும் நெருங்கிய தொடர்பு கொண்டவனாக இந்த ஹோமோசேபியன் காணப்படுகின்றான். ஹோமோசேபியன் குடும்பத்தை சேர்ந்தவர்களாகவே நாம் அனைவரும் காணப்படுகின்றோம். சரியா, அப்ப ஹோமோசேபியன் என்று சொல்லப்படுகின்ற மனிதன் உலகளாவிய ரீதியில பரவி காணப்படுகின்றான். அப்ப அதுல ஒரு இனமாக, அந்த மனிதன் வளர்ச்சி அடைந்தவனாகத்தான் நம்ம ஒருவரும் காணப்படுகின்றான். அடுத்தது பாத்தீங்கன்னா, இவன் ஹோமோசேபியனுடைய தோற்றமா இருக்கு பிள்ளைகள். இது என்னது, அவன் ஆடல் பாடல் சித்திரம் போன்ற கலைகளை பழகியவனாகவும் மொழி வெளிப்படுத்தக்கூடியவனாகவும் காணப்படுறான்னு பார்த்தோம். சரியா, அடுத்தது ஏற்கனவே பார்த்த விஷயம் தான் பிள்ளைகள். என்னது, மனிதண்ட உடல்ல, சரியா, இந்த மாற்றங்கள் எவ்வாறான மாற்றம் ஏற்றாவது, குரங்குல இருந்து மனிதன் வளர்ச்சி அடைகின்ற போது அவனோட உடலமைப்புல எவ்வாறான மாற்றங்கள் பார்த்தோம்னா, முதலாவது பிள்ளைகள் 2 காலில் நடக்க பழகினான். சரியா, 2 காலில் நடக்க பழகினான். அடுத்த முள்ளந்தண்டு நேராக்கப்பட்டது, முகம் மாற்றம் அடைந்தது, பற்கல்ல மாற்றம் ஏற்பட்டது பிள்ளைகள். கடைசியா பாத்தீங்கன்னா என்னது, மூளை வளர்ச்சி அடைய தொடங்கினதால என்னது, மூளை என்னது, மானரத்தோடு ஒப்பிடுகின்ற போது பெரிதா காணப்படுது. அப்ப அதுக்கேற்ற விதத்துல மனிதனுடைய மண்டையோடுகளும் என்ன செய்யலாம், மாற்றம் அடைகிறத நம்ம காணக்கூடியதாக இருக்கு. அப்ப இதெல்லாம் என்னது, உடல் ரீதியான மாற்றங்களாகவும் இவைகள் காணப்படுது. இறுதியா பார்த்தோம்டா பிள்ளைகள், இந்த ஹோமோசேபியன் என்ற இனத்தை சேர்ந்தவர்கள் தான் நம்ம பார்த்தோம். இந்த ஹோமோசேபியன் என்று சொல்லப்படுகின்ற இனம் உலகளாவிய ரீதியில எல்லா நாடுகள்லையும் பரவி காணப்படுது. சரி, உலகளாவிய ரீதியில் இந்த ஹோமோசேபியன் என்று சொல்லப்படுகின்ற இனம் பரவி காணப்படுகின்றது. அப்படி பாத்தீங்கன்னா முக்கியமா இந்த 4 இனங்கள் காணப்படுது. ஒன்று ஹொக்கோசோயிட், 2வது நீக்ரோயிட் என்று சொல்லப்படுகின்ற இனம், 3வது ஒஸ்ட்ரோயிட் என்று சொல்லப்படுற இனம், கடைசி மொங்கோலோயிட் என்று சொல்லப்படுகின்ற 4 இனங்கள் காணப்படுது. உலகளாவிய ரீதியில காணப்படுகின்ற இனங்கள் பார்த்தோம்னா இந்த 4 இனத்துக்குள்ளதான் வரப்போகுது. சரி, இதுல எப்படி இந்த இனம் பிரிக்கப்படுதுண்டா, இங்க பாத்தீங்கன்னா விளங்கும் பிள்ளைகள், இவங்களோட முக வித்தியாசம். சரியா, முகம் ஒருவரோட ஒருவர் வேறுபாடு காணப்படும். சரியா, அவங்களோட உடல் அமைப்பு, அவங்களோட கண், முடி, அதே மாதிரி அவங்களோட உடல் தோற்றம், நிறம் எல்லாம் என்ன செய்யும், மாற்றம் காணப்படும். சரியா, அவங்களோட இடம், அவங்களோட காலநிலை, அவங்க இருக்கிற இடத்துக்கு ஏற்ற விதத்துல அவங்களோட உடல் அமைப்புல மாற்றம் ஏற்படும். அப்படி ஹோமோசேபிய இனம் 4 பிரதேசங்களை பிரதானமா காணப்படுறாங்க. அதுல ஹொக்கோசோயிட், நீக்ரோயிட், ஒஸ்லோயிட், மொங்கோலோயிட் என்று சொல்லப்படுகிற 4 இனங்களாக காணப்படுது. இதுல பாத்தீங்கன்னா நம்ம பிள்ளைகள், முதலாவது ஹொக்கோசோயிட் என்று சொல்லப்படுகின்ற இனம் பார்த்தோம்னா, இவங்க உலகத்துல எந்தெந்த நாட்டுல பரவி காணப்படுறாங்கன்னா, முதலாவது அமெரிக்கா. சரியா, அமெரிக்கா. அடுத்தது கனடால காணப்படுறாங்க. அடுத்தது கிரீன்லாந்து, ரஷ்யா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள்ல பரவி காணப்படுறாங்க. சரி, அதாவது அமெரிக்கால இருக்காங்க, கனடா, கிரீன்லாந்து, ரஷ்யா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள்ல காணப்படுறாங்க. இதான் அவங்களுடைய பழைய காலத்துல அவங்களுடைய தோற்றமா இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா அவங்களோட உடல் அமைப்பு எப்படி இருக்கு, கிட்டத்தட்ட வெள்ளக்காராக்கள். நம்ம சொல்லுவோம் என்னது, வெள்ளக்காரர்கள் சொல்லுவோம் தானே, இந்த அவங்களை தான் என்னன்னு சொல்ற இந்த ஹொக்கோசோயிட் என்று சொல்லி நம்ம அழைக்கக்கூடியதாக இருக்கு. 2வது நீக்ரோயிட் என்று சொன்னீங்கன்னா பிள்ளைகள், அவங்க ஆப்பிரிக்க நாடுகள். சரி, ஆப்பிரிக்க நாடுகள்ல பரவி காணப்படுறவர்களா இருக்கிறவங்க இந்த நீக்ரோயிட் என்ற இனம் காணப்படுது. இவங்க தான் என்னது, நீக்ரோயிட். சரியா, கருப்பினத்தவர்கள் சொல்லி நம்ம அழைப்போம். இதான் ஆப்பிரிக்கா கண்டம் பிள்ளைகள். இதான் ஆப்பிரிக்கா கண்டம். இந்த ஆப்பிரிக்கா கண்டத்தில் பரவி காணப்படுறவர்களாக அங்கு காணப்படுற பிரதான இனமாக காணப்படுறது இந்த நீக்ரோன்னு சொல்லப்படுகின்ற இனம் தான் காணப்படுது. அடுத்தது பாத்தீங்கன்னா பிள்ளைகள், ஒஸ்லோயிட்னு சொல்லப்படுகின்ற இனம். இந்த ஒஸ்லோயிட்னு சொல்லப்படுகின்ற இனம் எங்க காணப்படுதுன்னா, முதலாவது இந்தியா, இலங்கை, பாகிஸ்தான்,
அரேபியா போன்ற நாடுகள்ல வந்து காணப்படுது. இதான் வந்து என்னது ஒஸ்லோயிட்டினுடைய முக அமைப்பு. சரி, இதான் வந்து ஒஸ்லோயிட்ற முக அமைப்பா இருக்கு. அவர்கள் தற்போது பாத்தீங்கன்னா இப்படி இருக்கிறாங்க. சரி, அப்ப இவங்க யாரு? நாம் பார்த்தாலே தெரியும், நம்மள மாதிரி இருக்கிறாங்க. சரியா, உடல் அமைப்பு, அவங்களோட முகம், நிறம் எல்லாம் வந்து என்னது இலங்கையில இருக்கா. அப்ப இலங்கை, இந்தியா போன்ற நாடுகள்ல வாழுகின்ற மக்கள் வந்து எந்த இனத்தை சேர்ந்தவர்கள் பாத்தீங்கன்னா ஒஸ்லோயிட் என்று சொல்லப்படுகின்ற இனத்தை சேர்ந்தவர்களாக காணப்படுகின்றார்கள். இறுதியா பாத்தீங்கன்னா பிள்ளைகள் மொங்கோலாய்ட்னு சொல்லப்படுகின்ற இனம். மொங்கோலாய்ட்னு சொல்லப்படுகின்ற இனம் எங்க காணப்படுதுன்னா சீனா, சைனீஸ்னு சொல்லுவாங்க, சைனாக்கள். ரைட். அடுத்தது வந்து ஜப்பான், கொரியா, மியான்மார், இந்தோனேசியா போன்ற நாடுகள்ல வந்து பரம்பி காணப்படுகின்றவர்களாக இந்த மொங்கோலாய்ட் என்று சொல்லப்படுகின்ற இனத்தவர்கள் காணப்படுறாங்க. அவங்களை பார்த்தாலே தெரியும், இந்த உடலமைப்பு கிட்டத்தட்ட என்னது ஒரே மாதிரி இருக்கும். சரியா, பார்த்தோம்னா அவங்கள பார்த்த உடனே இலகுவா கண்டுபிடிப்பேன் என்னது சைனீஸ் ஆக்கள். ஏன்னா நம்ம பார்த்தோன்னே இவங்க யாருன்னு கேட்டா சைனீஸ் ஆக்கள்னு சொல்லுவாங்க. அப்படி அவங்களோட உடலமைப்பு என்னது அவங்களோட மொங்கோலைட் என்று சொல்லப்படுகின்ற இனத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட உடலமைப்பு என்ன செய்யப்படுது காணப்படுது. சரியா, அப்ப இந்த 4 இனங்களும் வந்து மனித இனங்களாக காணப்படுது. இவங்களோட உடலமைப்பு, நிறம், அவங்களோட கண், சரியா, கண், அதே மாதிரி இம, முடி, நிறம் எல்லாமே என்னது வேறுபட்டு காணப்படுது. அப்ப ஹோமோசேபியன் என்று சொல்லப்படுகின்ற இனம் அவங்க வாழ்ந்த இடத்துக்கேற்ற விதத்துல பல்வேறு இனத்தவர்களை கொண்டவர்களாகவும் காணப்படுகின்றார்கள். சரியா பிள்ளைகள், அப்ப நம்ம இன்றைக்கு பார்த்த பகுதி பாத்தீங்கன்னா முதலாவது மனித இனம் அவன் திறமையை பார்த்தோம், மனிதன் ஏனைய விலங்குகள் இருந்து எவ்வாறு வேறுபடுகிறான் பார்த்தோம். அடுத்தது மனித இனத்தினுடைய சிறப்புகள் பார்த்தோம். அடுத்தது மானிட பரிணாமம் என்று சொல்லிட்டு அந்த 5 மானிட பரிணாமம் பார்த்தோம். ஒன்று ஒஸ்ட்ரோபிதிகஸ், ஹோமோ ஹபிலஸ், ஹோமோ ரெக்டஸ், நியண்டர்தாலன்சஸ், ஹோமோசேபியன்ஸ் என்று பார்த்தோம். அடுத்த ஹோமோசேபியன் இனம் வந்து உலகத்துல எங்க பரவி இருக்கிறாங்க விஷயம் பிள்ளைகள் பார்த்தோம். அடுத்த தொடர்ச்சியாக வந்து அது தொடர்பான கேள்விகள் தரப்பட்டிருக்கு பிள்ளைகள். மொத்தம் உங்களுக்கு 20 கேள்விகள் தரப்பட்டிருக்கு. சரியா, இந்த 20 கேள்விக்குரிய விடையையும் நீங்க வச்சிருக்க கொப்பிகள்ல வந்து இந்த 20 கேள்விக்குரிய விடைகளையும் வந்து எழுதுங்க. சரியா, அப்ப உங்களுக்கு இந்த பாடத்துல வந்து இப்ப 2வது இதுவும் பார்த்துட்டோம். சரியா, முதலாவது காணொலியில வந்து பார்த்தோம் உயிரினங்கள்ற தோற்றம், புவியினோட தோற்றம், உயிரினங்கள்ற தோற்றம் சம்பந்தமா பார்த்தோம். அடுத்த 2வது பகுதியில வந்து இன்றைக்கு பார்த்தது பிள்ளைகள் மனிதனுடைய தோற்றம். சரியா, பூமியில மனிதனுடைய தோற்றம் எவ்வாறு காணப்படுது என்ற விஷயம் இன்றைக்கு பார்த்தோம். அடுத்த காணொலியில வந்து நம்ம பார்ப்போம் பிள்ளைகள் என்ன மனிதனுடைய கலாச்சார வளர்ச்சி இந்த விஷயத்தை அடுத்த காணொலியில் நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கும். சரியா பிள்ளைகள், அப்ப இன்றைக்கு நம்ம பார்த்த பகுதி வந்து உங்களுக்கு விளங்கி இருக்கும் நினைக்கிறேன். சரி பிள்ளை, இதுக்குரிய கேள்விக்குரிய விடைகளை வந்து எழுதி கொள்ளுங்க. சரியா பிள்ளைகள், அப்ப இந்த கிளாஸை வந்து முடிச்சு கொள்ளுவோம். ஓகே பிள்ளைகள், தேங்க்யூ, காட் பிளஸ் யூ.